ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். டிஸ்க்ளைமருக்காண்டி சில விஷயங்கள் சொல்லனால நம்ம யாருக்கு எதிரானவங்க கிடையாதுங்கிறத சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ ஒரு யூடியூப் சேனலில் ஒன்று பார்த்தேன். என்னமோ கடவுள்கிட்ட நம்ம எப்படி கோரிக்கை, அதுவும் குறிப்பிட முருகன்கிட்ட எப்படி நீங்கள் கோரிக்கை வைக்கணும், அதுக்கான வழிமுறைகளை சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் யார்? நீங்கள் ஆக்சுவலாக ஒரு மனிதன் அவனுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி தான் அவன் வேண்டான். அது யாராவனா இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கியா இருக்கட்டும். அந்த சக்திகிட்ட அவனோட இதை அவன் என்ன முறையில் வேண்டுமோ அதை தான் வேண்டுவான். இதை சொல்கிறதுக்கு நீ யார்? ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறது அதுதான். ஏன்னா இப்போ நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸஸ்ஸு, தவறான விஷயங்களை முன்னாடி போயிட்டுருக்கு. அதில் ஒரு யூடியூப் சேனல் இந்த விஷயம் சொல்லுவாங்க, முருகன்கிட்ட எப்படி நீங்கள் வரம் கேட்கணும். அது அவன் சொந்த விஷயம்டா, இதை நீ ஏன்டா பெருசாக பேசுகிற, அவன் எப்படி பேசுகிறான் என்ன, எப்படி கேட்டான் என்ன. ஏன்னா கொடுக்க போகிறது என்னமோ முருகன் சொல்லக்கூடிய ஆள், கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். வாங்க போகிறதுனா வேண்டியதை வைக்கக்கூடிய அந்த ஆள். இந்த ரெண்டு நடப்பதை பண்ணக்கூடிய நீ யார் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு? நான் கேட்குறது தான். அவன் வாங்குகிறான், அவன் கொடுத்துக்கிறான், அவன் கேட்குறான், அவன் வாங்கிக்கிறான், அவன் கொடுத்தான், முருகன் கொடுக்குறாரு, ஏதோ நடக்குது. இதில் நீ யாருன்னு கேட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு? நீ தூக்கிட்டு வந்துட்ட, நான் முருகன்கிட்ட எப்படி இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன். அது அவனோட தலைப்பட்ட விருப்பம்டா. என்ன அதை நீயும் நானும் இல்லை வேறு யாரும் அங்கே பண்ண முடியாது. அதுக்கான ரைட்ஸும் கிடையாது. நம்ம இன்னொரு வருஷம் நீ இந்த சாங் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. நீனே ஒரு ஃபேக் ஐடிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. சாங் ஃபேமிலியா? சங்கு ஃபேமிலியாடா? சங்கிகரான் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபேமிலி தான் நீ, சாங் ஃபேமிலி. நீ கடவுளை சுற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன வேறு என்ன? அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்கணும். பொதுவான விஷயத்தில் போடுறேன், பொதுவான விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறேன்னா மூக்கு கருப்புட்டு கிடப்ப. இதுதான் நம்ம சேனல் வைக்கக்கூடிய கோரிக்கை. இப்போ தேர்தல் நேரம், யோசித்து முடிவெடுங்க. தவறான வாக்குறுதிகள், தவறான பிரச்சாரங்கள் தான் போயிட்டுருக்கு. யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படிக்கிறனால நம்மளுக்கு அறிவு தீங்குறை உண்மையாக பொய்யா இந்த விஷயத்தை 1க்கு 2 வாட்டி யோசித்து முடிவு பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. இந்த சாங் ஃபேமிலி, இந்த தமிழ் பொக்கிஷம், இந்த இன்னும் சில ஃபேமிலிகள்லாம் சில பேர் உருடாத விஷயத்தை உருட்டினது மாரி, நடந்த விஷயத்தை நடந்தது மாரி போடுவானுங்க. அதெல்லாம் திறந்துட்டு போயிட்டே இருங்கண்ணா.